அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதாவது எல்லார்ட்டையுமே வாகனங்கள் இருக்குது. பொதுவாக இன்றைக்கி ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டீங்கன்னா வீட்டில் ஒரு வாகனம் அல்லது 2 வாகனங்கள் எல்லாம் வச்சு கொண்டு இருக்கிறாங்க. இதில் நிறைய பேர் வாகனம் இல்லாதவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ்மாரோட வாகனத்தை கூட எடுத்து ஓட்டி கொண்டிருக்கிறாங்க. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு சட்டம் ஒன்று தான். இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். வாகனம் ஓட்டக்கூடியவங்க மிக முக்கியமாக அறிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். யாருமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். அதோட என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னு சொன்னால் கட்டாயமாக இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டையும் எனக்கு தாங்க. வாங்க இப்போ காணொலிக்குள்ள போவோம். ஓகே கைஸ், அதாவது என்னென்னு சொன்னால் நிறைய பேர் அறிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொன்னால், வாகனம் ஓட்டும்போது ஏதாவது ஓட்டக்கூடியவர் ஒரு தவறை செஞ்சிட்டோம்னு சொன்னால் தவறை செஞ்சு போலீஸில் மாட்டிக்கொண்டா அவங்களுக்கு ஒரு தடக்கொலை ஒன்று கிடைக்கும் அப்படின்ட்டு தான் பொதுவாக எல்லாருமே அறிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது அப்படி இல்லை, மிக முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாக லைசன் இல்லாட்டியும் கூட ஒரு தடக்கொலை அல்லது இன்சூரன்ஸ் இல்லாட்டி கூட ஏதாவது பேசி ஒரு தடக்கொலை எடுத்துக்கொள்வாங்க. இன்சூரன்ஸ் இல்லாமல், வாகனத்துடைய இன்சூரன்ஸ் இல்லாமல் வாகனங்களை ரோட்டுக்கு எடுக்கிறதுக்கே வாகனத்தை கூட அவங்க போலீஸால் கைப்பற்றலும், அதே போல் பெரிய ஒரு ஃபைனும் கூட அடிக்கலும். ஆனால் அப்படி இல்லாமல் போலீஸ்காரர்களோட பேசி தடக்கொலை ஒன்று எடுத்துக்கொள்வாங்க எப்படியாவது. அதோட மிக முக்கியமாக இது நான் சொல்ல வரை கூட இன்சூரன்ஸ், அடுத்தது லைசன்ஸ். அதாவது வாகனத்துடைய எந்த ஒரு ஆவணம் இல்லைன்னு சொன்னால் பொதுவாக அதுக்கு கூட சிலாக்கள் பேசி ஒரு தடக்கொலை எடுத்துக்கொள்கிறாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் எனக்கு நடந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் என்னென்னா, நானும் சமீபத்தில் ஒரு பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கொலைக்கு போலீஸால் நிப்பாட்டி செக் பண்ணி பார்க்கும்போது வாகனத்துடைய ஆவணங்கள் எதுவுமே நான் கொண்டு வந்தில்லை. அதனால் ஒரு தடக்கொலை ஒன்று தந்தான். ஐநே பேசி உடனே தடக்கொலை ஒன்று எடுத்துக்கொண்டோம். பொதுவாக தடக்கொலைன்னு சொன்னால் நாங்கள் உடனே போலீஸ் எங்களோட பிரச்சனையை எழுதி அதுக்கு பின்னால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்த்து தான் நாங்கள் தடக்கொலை ஒன்றை எடுத்துக்கொள்கிறோம். பொதுவாக இது ஸ்ரீலங்காவில், வேறு கண்ட்ரியில் எப்படி நடக்குதோ தெரியா. அதுக்கு பின்னால் தான் நாங்கள் அந்த தடக்கொலை எடுத்துகிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் கட்டி அதை ரெசீட்டை கொண்டு இது கொடுத்ததுக்கு பிறகு தான் லைசனை தருவாங்க. ஆனால் எனக்கு அன்றைக்கி நடந்த விஷயம் எப்படின்னு சொன்னால், ஒரு ஆவணம் இல்லை தானே. அதனால் எனக்கு ஒரு தடக்கொலை ஒன்று தந்து அதுக்கு ஒரு தடக்கொலை புக் கைவசம் இருந்துச்சு போலீஸ்கிட்ட. உடனே நாங்கள் தடக்கொலை ஒன்றை வாங்கி கொண்டோம். அதுவும் கூட எப்படி வாங்கினோம்னு சொன்னால், எங்களோட ஒருத்தருக்கு நான் ஃபோன் பண்ணி என் வாகனத்துடைய ஆவணங்களை கொண்டு வர சொல்லி அதை காட்டினதுக்கு பின்னால் தான் ஒரு தடக்கொலை ஒன்றை நான் பெற்றுக்கொண்டேன். அதை போலீஸால் சொன்னாவ எப்படின்னு சொன்னால், இதை தடக்கொலையை கட்டிட்டு அதாவது லைசனையும் இன்சூரன்ஸையும் ஃபோட்டோ காப்பி ஒன்று அடித்து கொண்டு காட்டினதுக்கு பின்னால் தான் லைசனை தாரதாக. நான் இனி பொதுவாக எல்லாரும் அறிஞ்ச ஒரு விஷயம் எப்படின்னு சொன்னால், எல்லாருமே பொதுவாக தடக்கொலைக்கு குறிப்பிட்ட சில தினங்கள் இருக்குது. அதாவது 2 வீக்ஸ், அது தாண்டினா இன்னொரு 2 வீக்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளேனும். நாங்கள்லாம் இப்படித்தான் அறிஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் நானும் கூட அப்படித்தான் நினச்சி கொண்டிருந்தேன். 2 வீக்ஸ் டைம் இருக்குதானே, 14 நாள் டேட் ஒன்று இருக்குதானே அப்படின்னு நானும் நினச்சி கொண்டு ஒரு 6 நாளைக்கு பின்னால் நான் போனேன். 6 நாளைக்கு பின்னால் போய்த்தா போலீஸால் சொல்கிறான், இப்போ அதை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு லைசன் ஒப்படைக்க ஏலா. காரணம் என்னன்னு சொன்னால், 5 நாளைக்குள்ளாலே அதை கொண்டு காட்டியிருக்கணும்னு. பொதுவாக இன்சூரன்ஸ் இல்லாமல் அதே போல் லைசனும் இல்லாமல் நாங்கள் இந்த விஷயத்தில் மாட்டினோன்னு சொன்னால், அப்படி ஒரு தடக்கொலையோடு தந்திருந்தாலும் கூட அது 5 நாளைக்கு உள்ளால தான் அதை செஞ்சு கொள்ளையிலும். 5 நாள் கடந்ததுன்னு சொன்னால் அது கஷ்டம், அது உசாவிதாண்டு சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட கிருபையை கொண்டு நாங்கள் பெற்றுக்கொண்டோம் லைசனை. இதை இந்த நான் விஷயத்தை எத்தி வைக்கிற காரணம் நான் லைசனை பெற்றுக்கொண்டேன்ற விஷயத்த சொல்ல வரல. இந்த விஷயம் பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது லைசனும் இன்சூரன்ஸும் இல்லாமல் நாங்கள் பேய்த்து மாட்டினோம்னு சொன்னால் தடக்கொலையை பெற்றுக்கொண்டாலும் கூட அது குறிப்பிட்ட 14 நாள் ஒவ்வொருத்தரும் நினச்சி கொள்ளவான. 5 நாளைக்கு முன்னாலே நீங்கள் ஏழுனா அவசரமாக அடுத்த நாளே சரி நீங்கள் பேய்த்து இந்த விஷயங்களை பேசி பெற்றுக்கொள்ளுங்க. அதுக்கு முன்னால் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். என்னன்னு சொன்னால், இதை பெற்றுக்கொள்வது, அங்கே மாற்றுறது, அது எதுவுமே தேவையில்லை. வாகனம் ஓட்டுறதுக்கு முன்னால் நீங்கள் வாகனத்துடைய ஆவணங்கள், அதே போல் டிரைவிங் லைசன் உங்கள்கிட்ட ஈக்குதாண்டு சரியாக செக் பண்ணி வாகனத்தை எடுத்து வாகனத்தை ஓட்டினீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த காணொலியை பிறரோடையும் பகிர்ந்து கொள்ளுவேன்.
இன்னொரு காணொளியில் நம்ம திரும்பியும் மீட் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.